என்னோட பேர் மரியம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம குடிக்கிறது பியூர் மில்க் தாவா? நம்ம நியூஸ்லலாம் பார்க்குறோம் பால்லலாம் கலப்படம் செய்கிறாங்க அப்படின்னு. 60% ஆஃப் மில்க்ஸ் வந்து கண்ட்ரியில் அன்சேஃபாக இருக்குது. பெயிண்ட்டு டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணி அடல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் மில்க்ஸ் அடல்ட்ரேட்டடாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் 70% ஆஃப் மில்க்ஸ் வந்து டெல்லியில் அடல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே டு டே லைஃப்பில் மில்க் அடல்ட்ரேஷனை பற்றி நியூஸ் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கும். மில்க் அடல்ட்ரண்ட்ஸில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய அடல்ட்ரண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா, வாட்டர், யூரியா, ஸ்டார்ச் இந்த மாதிரி விஷயங்களை காமனாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இன்னைக்கு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மில்கில் யூரியா அடல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யூரியா அப்படின்றது மில்கில் இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் கண்டென்ட். அது 0.02% வெயிட் பை வால்யூமோ, அதுக்கப்புறம் 0.07% வால்யூம் வரைக்கும் யூரியா கண்டென்ட் மில்கில் இருந்தது அப்படின்னா அதை நேச்சுரல் யூரியா கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதே 0.07% வெயிட் பை வால்யூம்க்கு மேலே யூரியா கண்டென்ட் மில்கில் இருந்தது அப்படின்னா அந்த மில்கில் யூரியா அடல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். எதுக்காகலாம் வந்து யூரியா அடல்ட்ரேஷன் வந்து மில்கில் பண்ணுறாங்க அப்படின்னா, டு மாஸ்க் வாட்டர் அடல்ட்ரேஷன். அதாவது வாட்டர் அடல்ட்ரேஷன் மில்கில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மில்கோடைய திக்னஸ் கம்மியாயிடும். அதனால் யூரியா அடல்ட்ரேஷன் பண்ணுவாங்க, மில்கோடைய திக்னஸ் அதிகமாகிறதுக்காக. அதுக்கப்புறம் எஸ்என்எஃப் கண்டென்ட்டையும் ப்ரோட்டீன் கண்டென்ட்டையும் அதிகப்படுத்துறதுக்காக. எஸ்என்எஃப் அப்படின்னா சாலிட்ஸ் நாட் ஃபேட், இதையும் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் கண்டென்ட்டையும் அதிகப்படுத்துறதுக்காக. இது ரெண்டுமே வந்து இது மில்கில் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அந்த மில்க் வந்து ஹை ரேட்டுக்கு வந்து சேல் ஆகும். அதுக்கப்புறம் மில்கோடைய லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக. மில்கோடைய லைஃப் எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னா, யூரியா அடல்ட்ரேஷன் மில்கில் பண்ணும்போது மில்கில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸோடைய க்ரோத்தை வந்து அது டிக்ரீஸ் பண்ணிடும். அதனால் அந்த மில்கோடைய லைஃபை எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த மாதிரி யூரியா அடல்ட்ரேஷன் பண்ண மில்கை வந்து நம்ம டெய்லி ட்ரிங்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த மாதிரி ஹெல்த் ரிஸ்க்லாம் வரும்னா, கிட்னி டேமேஜ் ஆகும், அதுக்கப்புறம் இன்டைஜஸ்டிவ், வாமிட்டிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கப்புறம் மெட்டபாலிக் அண்ட் சிஸ்டமேட்டிக் டாக்ஸிசிட்டி, அதாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா கெமிக்கல் ப்ராசஸுமே அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் கேன்சர் ரிஸ்க். இந்த மாதிரி ஹெல்த் ரிஸ்க் தான் வந்து நம்ம யூரியா அடல்ட்ரேஷனை டிடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன்ஸாக இருக்குது. யூரியா அடல்ட்ரேஷனை மில்கில் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று குவாலிட்டேட்டிவ் மெத்தட், இன்னொன்று குவான்டிடேட்டிவ் மெத்தட். குவாலிட்டேட்டிவ் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, யூரியா அடல்ட்ரேஷன் மில்கில் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். இதே குவான்டிடேட்டிவ் மெத்தட் அப்படின்னா, யூரியா அடல்ட்ரேஷன் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ யூரியா கண்டென்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு குவாலிட்டேட்டிவ் மெத்தடில் எப்படி வந்து யூரியா அடல்ட்ரேஷனை டிடெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். யூரியா வந்து எல்லோ கலர் காம்ப்ளெக்ஸாக வந்து டிஎம்ஏபி சொல்யூஷனோட மாறும். இதுதான் இதோடைய பிரின்சிபிள். இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஎம்ஏபியை வந்து 1.6 கிராம் 100 மில்லிலிட்டர் ஈத்தனாலோட மேக்னெட்டிக் ஸ்டெரஸ் ஹெல்ப் மூலயமா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த சொல்யூஷனை லோ அசிடிக் சொல்யூஷனாக மாற்றுறதுக்காக 10 மில்லிலிட்டர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வந்து நம்ம மேக்னெட்டிக் ஸ்டெரஸ் ஹெல்ப் மூலயமா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 2 செப்பரேட் பாட்டில்ஸில் வந்து பியூர் மில்க்கையும் அடல்ட்ரேட்டட் மில்க்கையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஈக்குவல் வால்யூமுக்கு வந்து டிஎம்ஏபி சொல்யூஷனை நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அதோடைய கலரை வந்து அப்சர்வ் பண்ணோன்னா அது இன்ஸ்டண்ட்டாக எல்லோ கலரில் மாறுறதை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், பியூர் மில்கில் வந்து வெரி ஸ்லைட்லியான எல்லோ கலர் இருக்குது, ஏன்னா அதில் நேச்சுரலாகவே யூரியா கண்டென்ட் இருக்கும். இதே அடல்ட்ரேட்டட் மில்கில் ரொம்ப டார்க்கான எல்லோ கலர் இருக்குது, ஏன்னா அதில் யூரியா கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குது. 4 மில்லிகிராம் பர் மில்லிலிட்டர் யூரியா கான்சன்ட்ரேஷனை விட 2 மில்லிகிராம் பர் மில்லிலிட்டர் யூரியா கான்சன்ட்ரேஷன் கம்மி அப்படின்றதுனால அந்த டார்க்னஸ் ஆஃப் எல்லோ கலரும் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து குவாலிட்டேட்டிவ் மெத்தடில் யூரியா அடல்ட்ரேஷனை நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். இதே குவான்டிடேட்டிவ் டெஸ்ட்டில் வந்து எப்படி டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதோடைய பிரின்சிபிள் வந்து யூரியா வந்து டிஎம்ஏபி சொல்யூஷனோட எல்லோ கலராக மாறும். இது யூரியா கான்சன்ட்ரேஷன் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா, யூரியா கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் எல்லோ கலரும் அதிகமாக இருக்கும். இதே யூரியா கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருந்தது அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் எல்லோ கலரும் கம்மியாக இருக்கும். இந்த கலர்டு ப்ராடக்டோடைய அப்சர்பன்ஸ் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு தான் வந்து யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். இதுதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர். இதோடைய
மெக்கானிசமை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லைட் சோர்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னா, அது என்ட்ரன்ஸ் ஸ்லிட் வழியாக உள்ளே போய் ப்ரிசம் மேலே பட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தாக கொண்டு வரும். அது எக்ஸிட் ஸ்லிட் வழியாக ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் மட்டும் வெளியே வரும். இந்த ஸ்டெப்பை தான் நம்ம மோனோக்ரோமேட்டர்னு சொல்கிறோம். இதே இந்த ஸ்டெப் வழியாக வரக்கூடிய லைட்டை நம்ம மோனோக்ரோமேட்டிக் லைட்னு சொல்கிறோம். இந்த மோனோக்ரோமேட்டிக் லைட் வந்து பீம் ஸ்ப்ளிட்டர் மேலே பட்டு டூவாக ஸ்ப்ளிட் ஆகி ஒன்று ரெஃபரன்ஸ் மூலியமாக டிடெக்டரையும் இன்னொன்று சாம்பிள் மூலியமாக டிடெக்டரையும் போய் சேருது. இந்த மெக்கானிசமோடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னா பீர் லேம்பர்ட்ஸில் என்ன சொல்லுதுன்னா, ரெஃபரன்ஸ் மூலியமாக வெளியே வரக்கூடிய லைட்டை I0னும் சாம்பிள் மூலியமாக வெளியே வரக்கூடிய லைட்டை ஐன்னு சொல்லுது. அதாவது இன்சிடென்ட் லைட், டிரான்ஸ்மிட்டட் லைட்டு. இப்போது இந்த சாம்பிளில் சம் அமௌண்ட் ஆஃப் லைட் சோர்ஸ் வந்து அப்சர்வ் ஆகும். அதை தான் வந்து நம்ம அப்சர்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அப்சர்பன்ஸ் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு பீர் லேம்பர்ட்ஸில் சொல்லுதுன்னா, இந்த கியூவிட்டோடைய லென்த்துக்கும் அதுக்கப்புறம் இந்த சாம்பிளில் இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷனுக்கும் அப்படின்னு சொல்லுது. அதாவது அப்சர்பன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லென்த் ஆஃப் த பார்ட் இன்ட்டு கான்சென்ட்ரேஷன். இப்போது அப்சர்பன்ஸ் வந்து எதோ டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, அப்சர்பன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் I0 அண்ட் I. இது டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ வந்து அப்சர்பன்ஸ் விசஸ் வேவ்லென்த் சம்திங் லைக் திஸ் நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். இந்த சாம்பிள் வந்து எல்லா லைட் சோர்ஸையுமே வந்து ஒரே மாதிரி அப்சர்வ் பண்ணாது. ஒரு குறிப்பிட்ட லைட் சோர்ஸை மட்டும் அதிகமாக அப்சர்வ் பண்ணும். அதை தான் நம்ம மேக்ஸிமம் அப்சர்பன்ஸ் சொல்கிறோம். இதுதான் மேக்ஸிமம் அப்சர்பன்ஸ். இந்த மேக்ஸிமம் அப்சர்பன்ஸ் எதோட கரஸ்பாண்ட் ஆகுது அப்படின்னா வேவ் லென்த்தோட கரஸ்பாண்ட் ஆகுது. இப்போ இது சாம்பிள் 1 கான்சென்ட்ரேஷன் வச்சுப்போம், கான்சென்ட்ரேஷன் 1. இது சாம்பிள் 2 கான்சென்ட்ரேஷன் வச்சுப்போம், கான்சென்ட்ரேஷன் 2. கான்சென்ட்ரேஷன் 2 இஸ் கிரேட்டர் தென் கான்சென்ட்ரேஷன் 1. இப்போது அப்சர்பன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சென்ட்ரேஷன். இப்போ இந்த ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அப்சர்பன்ஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு C. இந்த எம்மோடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. பட் எம்மோடைய வேல்யூ இருந்தால் தான் நம்மளால் அன்னோன் யூரியா கான்சென்ட்ரேஷனை மெஷர் பண்ண முடியும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 24 கிராம்ஸ் வந்து ட்ரைக்ளோரிக் அசிட்டிக் ஆசிடை 100 ml டிஸ்டில்டு வாட்டரோட மேக்னெட்டிக் ஸ்டெரஸ் ஹெல்ப் மூலிமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 1 ppb பேக்கெட்டை வந்து 5 லிட்டர் டிஸ்டில்டு வாட்டரோட மேக்னெட்டிக் ஸ்டெரஸ் ஹெல்ப் மூலிமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டைலூட்டிங் ரீஜென்ட்டுக்கு ட்ரைக்ளோரிக் அசிட்டிக் ஆசிடையும் அதுக்கப்புறம் PBSயும் ஈக்குவல் வால்யூம் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டைலூட்டிங் ரீஜென்ட்டு ப்ரிப்பேர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா BBS சொல்யூஷனில் 4 known யூரியா கான்சென்ட்ரேஷன்ஸை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் DMAB ரீஜென்ட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்படி மிக்ஸ் பண்ணும் போது யூரியா கான்சென்ட்ரேஷன் வந்து ஆஃபாக டிக்ரீஸ் ஆகிருக்கும். இதுதான் இந்த 4 known யூரியா கான்சென்ட்ரேஷன். இப்போ இதோடைய அப்சர்பன்ஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா UV விசிபிள் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டரில் 2 கியூவிட்ஸ் வைப்போம். ஒன்று ரெஃபரன்ஸ், ஒன்று சாம்பிள். ரெஃபரன்ஸ்க்காக PBSயும் DMABயும் ஈக்குவல் வால்யூம் மிக்ஸ் பண்ணி ரெஃபரன்ஸ்க்காகவும் அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஈச் ஒன்றுத்துக்கும் நம்ம அப்சர்பன்ஸ் வந்து மெஷர் பண்ணிக்கணும். இப்போது கேலிப்ரேஷன் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 430 நானோமீட்டர் கிட்ட வரக்கூடிய பாயிண்ட்ஸோடைய வேல்யூ வந்து நம்ம அந்த அப்சர்பன்ஸை வந்து மெஷர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 4 known யூரியா கான்சென்ட்ரேஷன்ஸ் வேல்யூஸையும் நம்ம வந்து ஒய் ஆக்சஸ்லேயும் அப்சர்பன்ஸை வந்து எக்ஸ் ஆக்சஸ்லேயும் பிளாட் பண்ணி அந்த வேல்யூஸை வந்து நம்ம பிளாட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் லீனியர் கர்வ் வந்து நம்ம ஃபிட் பண்ணோம் அப்படின்னா கேலிப்ரேஷன் ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம யூரியா கான்சென்ட்ரேஷனை வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இப்போது 2 செப்பரேட் பாட்டில்ஸில் 5 ml பியூர் மில்க்கையும் 5 ml அடல்ட்ரேட்டட் மில்க்கையும் நம்ம செப்பரேட்டாக எடுத்துகிட்டு அதில் ட்ரைக்ளோரிக் அசிட்டிக் ஆசிடை மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்லாம் ப்ரெசிபிடேட் ஆகிறதுக்காக. இந்த ப்ரோட்டீன்லாம் ப்ரெசிபிடேட் ஆனோடனே வாட்மேன் 42 ஃபில்ட்ரு பேப்பர் மூலயமா நம்ம அந்த மில்கை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் DMAB சொல்யூஷனை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதுலேயும் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஏன்னா இதுலேயும் யூரியா கான்சென்ட்ரேஷன் இருக்கிறதுனால. இப்போது UV விசிபிள் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டருக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதில் வைக்கக்கூடிய சாம்பிள்ஸை வந்து வைக்கணும். அதனால் நம்ம வச்சுருக்கக்கூடிய மில்கை வந்து 10 டைம்ஸ் நம்ம டைல்யூட் பண்ணிக்கிறோம். 10 டைம்ஸ் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்சர்பன்ஸ் மெஷர் பண்ணுறோம். இப்போயும் வந்து ரெஃபரன்ஸ்க்கு நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னா டைல்யூட்டிங் ரீஜென்ட்டையும் DMABயும் ஈக்குவல் வால்யூம் வந்து மிக்ஸ் பண்ணி ரெஃபரன்ஸ்க்கும் சாம்பிளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பியூர் மில்கை வச்சு அப்சர்பன்ஸ் மெஷர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அடல்ட்ரேட்டட் மில்கை வச்சு அப்சர்பன்ஸ் மெஷர் பண்ணிக்கணும். இப்போ மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பியூர் மில்க்குக்கு கிடச்சிருக்கிற வேல்யூ வந்து
0.0685. அதுக்கப்புறம் அடல்ட்ரேட்டட் மில்க்குக்கு வந்து 0.9749. இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ. இதை வந்து கேலிப்ரேஷன் ஈக்குவேஷனோட நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணணும். எப்படி அப்படின்னா 0.2927 இன்ட்டு 0.685 மைனஸ் 0.002 ஈக்குவல் டு 0.0198. இதுதான் வந்து நம்ம டைல்யூட் பண்ணியிருக்கக்கூடிய பியோர் மில்கோடைய வேல்யூ. இதை நம்ம 20 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம 10 டைம்ஸ் டைல்யூட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ட்ரைக்ளோரிக் அசிட்டிக் ஆசிட் வந்து நம்ம மில்கில் வந்து மிக்ஸ் பண்ணும் போது அந்த யூரியா கான்சன்ட்ரேஷன் ஆஃபாக டிக்ரீஸ் ஆயிருக்கும். அதுக்காக நம்ம 20 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணுறோம். நம்ம அப்படி மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் 0.396. இப்போ இதே மாதிரி தான் வந்து அடல்ட்ரேட்டட் மில்க்குக்கும் நம்ம பண்ணணும். 0.2927 into 0.9749 minus 0.0002 equal to 0.2851. இதுதான் வந்து நம்ம டைல்யூட் பண்ணியிருக்கக்கூடிய அடல்ட்ரேட்டட் மில்கோடைய யூரியா கான்சன்ட்ரேஷன். இதோடைய ஆக்சுவல் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கணும்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 20 டைம்ஸ் இதை மல்டிபிள் பண்ணணும். 20 டைம்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இதோடைய யூரியா கான்சன்ட்ரேஷன் வந்து 5.71. இப்போ பாருங்கள், பியோர் மில்கை விட அடல்ட்ரேட்டட் மில்கில் வந்து யூரியா கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்படி தான் வந்து குவான்டிடேட்டிவ் டெஸ்ட்டில் வந்து நம்ம யூரியா அடல்ட்ரேஷன் மில்கில் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம மில்கோடைய குவாலிட்டியை வந்து செக் பண்ணி குடிக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து முடிச்சிருக்கோம். இந்த டிஎம்ஏபி யூஸ் பண்ணி குவாலிட்டேட்டிவ் மெத்தட் பண்ணுறது வந்து ரொம்ப லோ காஸ்ட். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு டெய்லி ரொட்டீனுக்கு சூட்டபுளாக இருக்கும். இப்போது குவாலிட்டேட்டிவ் மெத்தடில் ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரியா கான்சன்ட்ரேஷனை கூட நம்மளால் மெஷர் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, ஒரு லிட்டரில் வந்து 1 டீஸ்பூன் அளவு கூட யூரியா கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா கூட நம்மளால் அதை மெஷர் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம மில்க் குவாலிட்டியை செக் பண்ணி நம்ம லைஃப்பையும் நம்மளுடைய ஃபேமிலி லைஃப்பையும் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ட்ரிங்க் சேஃப் அண்ட் தேங்க்யூ. இப்போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஸ்கூல் மூலயமா ஒரு 1 மினிட் வீடியோவில் நான் செலக்ட் ஆகி டீச்சிங் 10ல் அங்கே தான் என்னுடைய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போது ஒரு இன்ஜினியரிங் கான்செப்டை வந்து 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, நம்மளே 9th தான் படிக்கிறோம், நம்மளால் எப்படி இன்ஜினியரிங் கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு கிடைச்ச 2 மென்டார்ஸ் தான் வந்து அமித் அண்ணாவும் பாவனா சிஸ்டரும். இவங்க 2 பேருமே என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி ஒவ்வொரு வாரம் கிளாஸுக்கு வரும்போதும் ஒரு புது விஷயம் கற்றுக்க போகிறோம் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்டோடையே நான் வருவேன். அதுக்கப்புறம் டீச்சிங் 10 டீமில் இருக்கவங்களாம் எப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னும் எனக்கு வந்து சொல்லி தந்தாங்க. இப்போது இந்த வீடியோ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு டீச்சிங் 10 டீமில் இருக்க மெம்பர்ஸும் அதுக்கப்புறம் மென்டார்ஸும் தான், என்னுடைய 2 மென்டார்ஸும் தான் காரணம். தேங்க்யூ ஃபார் டீச்சிங் 10 டீம் அண்ட் மை 2 mentors. Thank you.